வருகிறார். ஏனென்றால் அவர் 5க்கும் 10க்கும் அதிபதியாக இருப்பதனாலே அந்த 2 வீட்டுக்கும் இவர்களுக்கு யோகாதிபதியாக பூரண பக்தி மார்க்கத்தில் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த பலன்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் சந்திர தரிசனம் தீராத நோய்களை தீர்த்து கிரகண தோஷங்களை கூட நீக்கக்கூடிய நன்னாள் இது. இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:29க்கு, சூரிய அஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவிதியை திதி ஆங்கில தேதியின் முறைப்படி 21ஆம் தேதி அதிகாலை 5:12க்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 3:36க்கு. அதன் பிறகு அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:27 10:26 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:50 7:19 வரை. ராகுகால நேரம் மாலை 4:21 5:50 வரை. யமகண்ட நேரம் காலை 10:26 11:55 வரை. கூலிகன் மதியம் 1:24 2:52 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 4:05க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு பணிவு, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு ஆசை, துலாம் ராசிக்கு வாழ்வு, விருச்சக ராசிக்கு பக்தி, தனுசு ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு தனம், கும்பராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு தெளிவு. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் சுபர் அசுபர் விளக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அடிப்படை ஜோதிடம் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது கடக லக்னக்காரர்களுக்கு சந்திரன் சுபராகிறார். ஏனால் அவர் லக்னாதிபதியாக இருப்பதினால் அவர் நல்ல வலுவான இடங்களில் இருக்கும்போது இவர்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். இவர்களுடைய யோகாதிபதி செவ்வாயாக வருகிறார். ஏனென்றால் அவர் 5க்கும் 10க்கும் அதிபதியாக இருப்பதனாலே அந்த 2 வீட்டுக்கும் இவர்களுக்கு யோகாதிபதியாக பூரண சுபராக இருக்கிறார். குரு 9ற்கு ஆதிபத்தியம் பெறுவதனால் குருவும் சுபராக இருக்கிறார். அப்போ இவர்களுடைய யோகாதிபதி செவ்வாய், அவர் பூரண யோகத்தை அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். மார்காதிபதி என்றால் இவர்களுக்கு கண்டங்களையும் பாதகங்களையும் விளைவிக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த லக்கணத்திற்கு, கடக லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இடம்பெறுகின்றார். இவர் பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு புதன் சுக்கிரனும் இவர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய வலு இருக்கிறது. மற்றும் இவர்களுடைய ஜாதகத்தை நல்லபடியாக கணித்து மற்ற கிரகங்களின் இருப்பிடம், மற்ற கிரகங்களின் பலன்கள் இவைகளெல்லாம் பார்த்து இந்த ஜாதகத்தை கணிக்க வேண்டும். அப்போ இவங்களுக்கு பூரண சுபர் யோகாதிபதியாக இருப்பதனால் எப்படி இருந்தாலும் முருகனுடைய அருள் இவர்களுக்கு நிறைய இருக்கும். முருகனுடைய நன்னாளான சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை நட்சத்திர அன்று விரதம் இருப்பது, முருகனுக்குரிய சுப நாட்கள் எல்லாம் இவர்கள் விசேஷமாக விரதம் இருப்பது இவர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பதிவுகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கங்க. ஏன்னா எல்லாரும் நலனடைய வேண்டும் என்பதனால இந்த பதிவை நாம் செய்து கொண்டு வருகிறோம். எல்லோரும் வாழ்வில் வளமுடன் வாழ்ந்து நல்ல நிலையில் நம்ம சமுதாயம் உயர்ந்து நிற்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த பலன்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கும் நன்மைகளை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜோதிடத்தை நீங்கள் கணித்து அதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ, ஜோதிடத்தில் தெரியாத விஷயமே இல்லை. அந்த நீங்கள் எந்த ஜோதிடர்களை அணுகுகிறீர்களோ அவர்களுடைய பலம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தால் நிச்சயமாக அவர்களாலும் உங்களுக்கு நல்ல பதில்களை சொல்ல முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சிறந்த ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ராசி கட்டங்களின் பலன்களை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.